ஹலோ விவஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹுண்டாய் i10. இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கூடவே இண்டிகேஷன்ஸ் EPS காட்டுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் EPS சிம்பிள் இருக்குது. ஸ்டேரிங் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணால் பயங்கர ஹார்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. எதனால் இது டைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணியதில் ECM நார்மலாக இருக்குது, தென் இம்மொபிலிஸும் நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான் நார்மலாக இல்லை, EPS அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட். என்ன இருக்குன்னா C1272 என்ஜின் ஸ்பீட் input-malfunction அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஸ்டேரிங் டைட் இருக்குது, அதே சமயத்தில் EPSல தான் வந்து எரர் கோடு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்னா இந்த வண்டியோட EPS தான் ஃபால்ட்டுன்னு நினைப்போம். சரியா? ஆனால் இந்த வண்டியோட EPS ஃபால்ட் கிடையாது. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ECM தான் ஃபால்ட்டு. இங்கே பாருங்கள், நான் சொல்ல பாருங்கள், இங்கே ECM நார்மல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபால்ட்டு. ஸோ அதனால் டயக்னோஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணணும். இதில் ரெட் கலர் வருது, இதில் ஃபால்ட் வருதுன்னு சொல்லி EPS ஃபால்ட்டும் எடுத்துக்கூடாது. அதே சமயத்தில் இது க்ரீன் காட்டிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி சொன்னதுனால இது சரின்னு எடுத்துக்கூடாது. இந்த கேஸில் அப்படியே ரிவர்ஸு, இதில் எது ப்ராப்ளம் சொல்லி காட்டுதோ அந்த கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட் இல்லை, அதே சமயத்தில் எது சரியாக இருக்குதுன்னு சொல்லிதோ அதுதான் ஃபால்ட் இருக்குது. நான் இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த வண்டியில் EPS கண்ட்ரோல் மாடல் சொல்கிறோம் இல்லையா, அது எங்கே இருக்குன்னா இதை பாருங்கள், இது கீழே பாட்டத்தில் இங்கே இருக்கும். சரி வந்து காட்டுங்க. இந்த வண்டியில் ECM எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் அந்த ECM இருக்குது. ECM வந்து பார்த்தோன்னா பேசஞ்சர் சைடில் இருக்குது. இந்த பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றக்காக நான் இங்கிருந்த ECM-ஐ இப்போ கட்டி இப்போ நான் தொங்க விட்டுருக்கேன். சரிங்களா? இதுதான் ECM. இந்த ECM வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணுறச்சோ நார்மல்னு சொல்லி காட்டுது, எந்த எரர் கூட இல்லைன்னு சொல்லி காட்டுது. ஆனால் இப்போ உள்ள இந்த ஸ்டேரிங் டைட்டுக்கு இதுதான் ஃபால்ட்டு, இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை சரி பண்ணால் சரியாயிடும். ஆனால் நம்ம ஸ்கேன் பண்ணும் போது என்ன சொல்லிச்சுன்னா EPS தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி காமிச்சுது. இங்கே பாருங்கள், இந்த EPS என்ஜின் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் ப்ராப்ளம், இந்த மாடல் தான் ஃபால்ட்டு சொல்லி காமிச்சது. அந்த மாடல் எங்கே இருக்குன்னா இப்போ என்னோடய பர்சன்ஸ் காட்டிகிட்ருக்காரு டிரைவர் சைடு கீழே, அதுதான் ஃபால்ட்டுன்னு சொல்லி காட்டுது. இன்ஃபேக்ட் அது ஃபால்ட் இல்லை, நான் அந்த EPS கண்ட்ரோல் மாடல் காட்டுறேன். இப்போ இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடலை நம்ம இப்போ அக்சஸ் பண்ணுறோம். அதுக்கு இதை காட்டினா தான் நம்ம காட்ட முடியும். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்போ காட்டுறேன். இப்போ அதில் நான் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. இப்போ இந்த பேனல் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு தெரியும் EPS கண்ட்ரோல் மாடலு. சில EPS கண்ட்ரோல் மாடலில் கை வச்சு காட்டுங்க. இந்த ஐஜின் போட்டுக்கலையா, அதுதான் EPS கண்ட்ரோல் மாடலு. இதுதான் ஸ்கேனிங்கில் ஃபால்ட்டுன்னு சொல்லி காட்டுது. ஸ்கேனிங்கை நம்பினீங்கன்னா நீங்கள் இதை தான் மாற்றுவீங்க. இது வந்து 10,000 ரூபாய் மேலே இருக்கும், ஆனால் செலவு பண்ணியும் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. சரிங்களா? அதே சமயத்தில் ஸ்கேனிங் வந்து இது சரின்னு சொல்லி காட்டுது, அதனால் அதை நம்பி இதை நீங்கள் மாற்றாம விட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ ஸ்கேன் பண்ணால் எல்லா ப்ராப்ளத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறதுலாம் தவறான ஒரு புரிதல். ஸ்கேன் பண்ணி இன்ஃபர் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். வியூவர்ஸ், இந்த ECM தான் அந்த வண்டியிலேருந்து கட்டி கொண்டு வந்தோம். அந்த வண்டியோட ஸ்டேரிங் டைட்டுக்கு இதுதான் காரணம் சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணோம். நம்ம டயக்னோஸ் பண்ண மாதிரியே இந்த ECM தான் ஃபால்ட் இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் போர்ட்லேயும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொண்டு போயிட்டு இந்த ECM-ஐ அந்த வண்டியில் போட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ போட்டு பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது நான் டெம்பரரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பர்மனெண்ட்டாக இந்த ECM-ஐ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டோடு சேர்த்து. இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் டெம்பரரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணதை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி இருந்த பேட்டரியை நம்ம ரீகனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ECM கட்டும் போது பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணோம். இப்போ ECM ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ திரும்ப நம்ம பேட்டரி ரீகனெக்ட் பண்ணோம். ரீகனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு இல்லைன்னு செக் பண்ணிடலாம். இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், முன்னாடி இந்த RPM மீட்டர் காட்டல, இப்போ காட்டுது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், 0ங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், RPM மீட்டர் காட்டுது. முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது RPM மீட்டர் காட்டல. இப்போ ரைஸ் பண்ணுறேன், ஆகுது. இப்போ ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்குது சார். ஓகே வச்சு செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்து RPM மீட்டர் ஒர்க் ஆகுது பாருங்க. RPM மீட்டர் ஒர்க் ஆகுது. முன்னாடி RPM ஒர்க் ஆகுது. ஓகே. எஸ்.
வியூவர்ஸ் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துருங்க ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.